14வது அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. ஜெபமனோ. பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலும் நம்முடைய சத்தியத்தை கொண்டு ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயங்கள் உணர்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும். தேவ ஆவியானவர் சத்தியத்தை கொண்டு எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுமாக செய்கிறீர் தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே இருக்கிறோம். உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் தெரிந்தோ தெரியாமலோ அவங்க பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் ஆதாமின் வித்துக்கு பிறந்திருக்கிறாங்க, எல்லாரும் பாவத்தில் பிறந்திருக்கிறாங்க. அதனால பாருங்க, நம்ம கூட ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே தான் இருந்தோம். இன்னைக்கு ரட்சிக்கப்படாத எல்லாரும் பாருங்க பிசாசினுடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. என்றைக்கு ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறானோ அன்றைக்கு பிசாசினுடைய ராஜ்யத்திலிருந்து அவன் வெளியே வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்படுகிறான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நடந்த அதிசயமே அதுதான். A miracle has happened. A wonder has happened. பாருங்க, அதிசயம் நடந்து விட்டது நம்முடைய வாழ்க்கையில். அற்புதம் நடந்திருக்கிறது. இருக்கிறீங்களா? என்ன அற்புதம்னா, பிசாசுனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்த நாம ரட்சிப்பின் மூலமாக இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இது அற்புதமான ஒரு மாற்றம். எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய படிப்பு படித்திருந்தாலும் சரி, உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் நினைக்கிறதுனால, அவன் விரும்புகிறதுனால, அவன் பிரயாசப்படுகிறதுனால தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரவே முடியாது. அதுக்காக அவன் எவ்வளவு கரையம் கொடுத்தாலும் பாருங்க, ஒரு மனிதன் பிசாசுனுடைய ராஜ்யத்தை விட்டு நீங்கி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரவே முடியாது. ஏனென்றால் மனுஷன் எவ்வளவு கரையம் கொடுத்தாலும் அந்த கரையம் பத்தாது. மேன் cannot afford his salvation. மனுஷன் தன்னுடைய ரட்சிப்புக்கு கரையம் கொடுக்கவே முடியாது. பாருங்க, ஆனால் மனுஷனை பிசாசுனுடைய ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே கொண்டு வருவதற்கு இயேசு கரையம் கொடுத்திருக்கிறார். இயேசு தன்னுடைய ரத்தத்தை கரையமாக கொடுத்திருக்கிறார். அதுதான் கல்வாரி சிலுவை. உலகத்திலே நடந்த மிகப்பெரிய சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலுவையிலே அறையப்பட்டாரே இயேசு. அந்த சம்பவம் தான் நித்தியமாக உலகத்திலே நடந்த மிகப்பெரிய சம்பவம். பாருங்க, 1ஆம் உலக மகாயுத்தம் கிடையாது, 2ஆம் உலக மகாயுத்தம் கிடையாது. இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க 3ஆம் உலக மகாயுத்தம் வரப்போகுதுன்னு. எத்தனை யுத்தம் வந்தாலும் சரி, அதெல்லாம் பெரிய சம்பவமே கிடையாது. தேவன் மனிதனுக்காக அந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே மரித்தாரே, அதுதான் இருக்கிறதுல பெரிய சம்பவம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, அந்த இயேசு ஒவ்வொரு மனுஷனுக்காகவும், பாருங்க, ஆதாமின் சந்ததியிலிருந்து கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு முன்பதாக பிறக்க போகிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறாரு? ரத்தத்தை சிந்தி கரையத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனுடைய விளைவு தான் மனுஷன் இன்னைக்கு பிசாசுனுடைய ராஜ்யத்திலிருந்து விடுதலையாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருகிறான். இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசிக்கும் போது மட்டும்தான் ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். நம்ம எல்லாரும் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். இயேசு கொடுத்த கரையும், இயேசு செய்த புண்ணியம், அது மட்டும்தான் நம்மளை பிசாசுனுடைய ராஜ்யத்திலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே யாருக்கு நன்றி சொல்லுகிறோமோ இல்லையோ, எதற்காக நன்றி சொல்லுகிறோமோ இல்லையோ, இயேசுவின் கல்வாரிக்காக நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய தலைவிதியவே மாத்திடுச்சு, நம்முடைய போங்கையே மாத்திடுச்சு. நரகத்துக்கு நேராக பிரயாணம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு பரலோகத்துக்கு நேராக பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இயேசு நம்முடைய ரட்சகராக மாறிவிட்டார். ரட்சிப்பு வந்து விட்டது. பரலோகத்துக்கான டிக்கெட்டும் வந்துருச்சு. இருக்கிறீங்களா? நான் அந்த டிக்கெட்டை வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கிறேன்.
அஹ்? அவருடைய பெயர் இயேசு. பாருங்க, ஆகவே கண்ணை மூடினா அடுத்த நிமிஷம் பாருங்க, மகிமையின் கர்த்தரை என்ன செய்யலாம்? முகமுகமா பார்க்கலாம். ஏன்னா என்ன பெரிய சிலாக்கியம் பாருங்க. ஆகவே கர்த்தருடைய கல்வாரிக்காக மிகுந்த நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கல்வாரிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நான் நேற்று சொன்னது போல கல்வாரியை விட்டு கண்ணை எடுக்கவே கூடாது. கர்த்தருடைய ஆவியான என்கிட்ட பேசினார் சமீப காலமா. கல்வாரியை விட்டு கண்ணை எடுக்கவே எடுக்காத. கல்வாரியில் மைண்டை கண்ணை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அதுதான் உன்னுடைய வெற்றிக்கு ஆதாரம், அதுதான் உன்னுடைய வெற்றிக்கு அஸ்திபாரம். இருக்கிறீங்களா? பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் தேவ நீதி என்கிற ஈவு கிஃப்டாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்று இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ நீதி ஒரு ஈவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு அவன் பாவத்துக்குள்ள இருக்கிறான். ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் நீதிக்குள்ள இருக்கிறாங்க. அதான் நம்ம வாஸ்தவம் இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. பாருங்க, நம்ம தேவனுடைய நீதியை பெற்றிருக்கிறோம், அதை இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். we are not sinners, நம்ம பாவிகள் அல்ல, நாம் நீதிமான்களா இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இது நம்ம சம்பாதிச்சுக்கிட்ட நீதி கிடையாது, தேவன் நமக்கு கிஃப்டா கொடுத்த நீதி. தேவ நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால நாம் தேவனுக்கு முன்பாக தைரியம் உள்ளவர்களா இருக்கிறோம். இந்த நீதி நமக்கு பாருங்க தைரியத்தை கொடுத்திருக்கிறது. வாசிக்கலாம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 28 1வது வசனம் பாருங்க. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். கவனிச்சிங்களா? பூனையை போலன்னு போடல, முயலை போலன்னு போடல. நீதிமான்கள் எப்படி இருக்கிறாங்க? சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். அந்த தைரியத்தை இவங்களுக்கு கொடுத்தது எது? நீதி. பாருங்க, தேவன் அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறதுனால இன்னைக்கு நாம அருமையானவர்களே தைரியம் உள்ளவர்களா இருக்கிறோம். பாவம் மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அவன் பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறான். sin makes people fearful. பாருங்க, பாவம் மனுஷனை பயம் நிறைந்தவனாக மாற்றி விடுகிறது. அதனாலதான் நமக்கு வாசிக்கிறோம், ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். ஏன் துன்மார்க்கர் ஓடுறாங்க? பயம். பாவம் உள்ள இருக்குது, ஆகவே பயம். பாருங்க, ஆனா அந்த பாவத்தினால் உண்டான அந்த பயத்தை நீதி அகற்றி விடுகிறது. பாருங்க, ஆதியில ஆதாம் பாவம் செஞ்சான் இல்லையா? பாவம் செஞ்சுட்டு தேவனுக்கு பயந்து ஓடி விருட்சங்களுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான். தேவன் இவனை தேடி வந்தாரு. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறான்னு கேட்டாரு. பாருங்க, அவன், ஆண்டவரே, தோட்டத்தில் உடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதனால் பயந்து விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டேன் அப்படிங்கிறான். பாருங்க, பயந்து ஒளிஞ்சுக்கிட்டானா. அது வரைக்கும் அப்பா பிதாவேன்னு தேவனை எதிர்கொண்டு போனவன், தேவனோடு உறவாடினவன், தேவனோடு ஐக்கியம் கொண்டவன். பாருங்க, இப்ப பாவம் செய்த உடனே தேவனை விட்டு ஒரு துண்டிப்பு ஏற்பட்டபடினாலே பயந்து ஓடி விருட்சங்களுக்குள்ள என்ன செய்யறான்? ஒளிந்து கொண்டான். கவனிங்க, அப்ப பாவம் பயத்தை மனுஷனுக்குள்ளே கொண்டு வந்து விட்டது. மனுஷன் பயப்படுகிறவனாக என்ன செஞ்சிட்டான்? மாறிட்டான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் இயேசு நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். பாவத்தை நம்முடைய வாழ்க்கை விட்டு அகற்றி இருக்கிறாரு. என்ன அற்புதம் பாருங்க! எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், என்ன கரையத்தை கொடுத்தாலும்
மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பாவத்தை அகற்றவே முடியாது, அவனால் முடியவே முடியாது. பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் தன்னை ரட்சித்துக் கொள்வதற்கு திராணியற்றவனாக இருக்கிறான், பலனற்றவனாக இருக்கிறான் என்று சத்திய வேதம் திட்டமாய் போதிக்கிறது. பாருங்க, பாவத்துக்கு நிவாரணம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, அப்ப இயேசு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை அகற்றி விட்டு நீதியை நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. அவர் எப்படி வாழ்ந்தார் பாருங்க. இயேசு தான் நம்முடைய மாதிரி இல்லையா? இயேசு எப்படி வாழ்ந்தார்? அவர் வாழ்ந்தபோது அவர் சொன்னாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நான் என் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடினால் என்னை அவர் தனியே இருக்க விடவில்லை. பிதாவை தேவனை பார்த்து இயேசுவுக்கு எந்த பயமும் கிடையாது. காரணம், இயேசு ஒரு நீதிமான். இயேசுவை போலவே நாமும் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக இருக்கிறோம். ஆகவே தேவ சமூகத்தில் வரும்போது பயந்து கொண்டே வர வேண்டிய அவசியம் இல்லை. பயந்து கொண்டே வாங்கன்னு போதிக்க வேதம் போதிக்க இல்லை. தேவ சமூகத்தில் எப்படி வரலாமா? தைரியமா வரலாமா? பாருங்க, தேவனுக்கு முன்பாக தைரியமுடையவர்களாய் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கடவுளை பற்றி சொன்னாலே ஐயோ வேற எதையாவது பேசுங்கன்றாங்க. கடவுள்னாலே சிலருக்கு பயமா இருக்குது. அடிச்சிடுவாரோ, தண்டிச்சிடுவாரோ அப்படின்னு சொல்லி மக்களுக்கு கடவுள் மேல அவ்வளவு பயம் பாருங்க. அதனாலதான் இந்த சுவிசேஷத்தை நல்லா விளங்குற மாதிரி சொல்லணும். அவர் தண்டிக்கிறவர் இல்லைங்க, அவர் அடிக்கிறவர் இல்லைங்க, அவர் உங்களை அணைத்துக் கொள்ளுகிறவர். அவர் பயத்துக்குரியவர் இல்லைங்க, அவர் பாசத்துக்குரியவர். இருக்கிறீங்களா? அதை பாருங்க, இயேசுவை பற்றி நல்லா அருமையா சாந்தமா ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பை கர்த்தர் நம்ம நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா கடவுள்னாலே மனுஷன் பயப்படுறான், பயந்து ஓடுறான். ஏன்னா பாவம் அவனுக்குள்ள இருக்குது. அந்த பாவத்து நிமித்தம் இந்த கடவுள் நம்மளை தண்டிச்சிருவாரோ அப்படிங்கிற சொல்லி முடியாத பயம் மனுஷனுக்குள்ள இருக்குது. ஆனா பாருங்க, வேதம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு, நீதிமான்களா இருக்கிற நமக்கு சொல்லும்போது தேவ சமூகத்தில் எப்படி வரலாமா? தைரியமா வரலாமா? நீதிமான்கள் எப்படி இருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க. சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் நீதிமான், நான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்ல, நான் நீதிமான், நான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்ல, நான் நீதிமான், நான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறேன். பாருங்க, இங்க சொல்றது மட்டும் இல்ல, வீட்லயும் சொல்லணும், ஜப அறையிலையும் சொல்லணும், போகும்போதும் வரும்போதும் சொல்லணும். ஐ எம் போல்ட் அஸ் அ லயன். நான் நீதிமான், நான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறேன். ஏன்னா இயேசுவின் அந்த கல்வாரி பாடுகள், இயேசு சிந்தின ரத்தம் நம்மை தைரியம் உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறது. இயேசு நமக்கு நீதியை கொடுத்து தைரியவான்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். எபிரேயர் புத்தகத்துக்கு போவோம். எபிரேயர் 4 அதிகாரம். எபிரேயர் 4 அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். என்ன அருமையான வசனம் பாருங்க. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், நமக்கு ஒரு விடுதலை வேணும், தேவனுடைய இரக்கம் நமக்கு வேணும், தேவனால் வருகிற அந்த பரிகாரம், அந்த சொல்யூஷன் நம்முடைய பிரச்சனைக்கு வேணும், நாம் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகணும், தேவனுடைய விடுதலை நமக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது வேதவசனம் அருமையாக சொல்கிறது, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில், எல்லாரும் சொல்லுவாங்க ஏற்ற சமயத்தில், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். அதாவது இரக்கம் உண்டு, தேவனிடத்திலிருந்து உனக்கு சகாயம் உண்டு. பாருங்க, இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். எப்படி வரலாமா? சத்தமா, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். எந்த பாவியும் தைரியமா தேவ சமூகத்தில் வரவே முடியாது. அவன் தன்னுடைய கிரியைகளினால, தன்னுடைய யோக்கியதையினால தேவ சமூகத்தில் அவன் தைரியமாக
வரவே முடியாது. அதனால தான் ஒருத்தன் ஜெபம் பண்ணான் இல்லையா? ஆண்டவரே, பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் நான் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமம் வாங்க கொடுக்கிறேன் அப்படின்னா இயேசு சொன்னார், யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட், நீ நீதிமான் கிடையாது போ அப்படின்ட்டாரு. ஒருத்தன் தூரத்தில் இருந்துக்கிட்டு அவன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் ஆயக்காரன் தன் மார்பிலை அடித்து கொண்டு அவன் ஜெபம் பண்ணான், ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். இயேசு சொன்னார், நீ தான் போ நீதிமான், போப்பா வீட்டுக்கு. கவனிங்க. ஆகவே எந்த மனுஷனும் தன்னுடைய முயற்சியினால தன்னுடைய பிரயாசத்தினால நீதிமான் ஆகவே முடியாது, தேவ சமூகத்தில் வரவே முடியாது. டிஸ்குவாலிஃபைட், பக்கத்தில் வராதுன்றார். அது மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் பாருங்க, திருப்போம் லேவியராமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு போங்க. லேவியராமம் 16 2வது வசனம் பாருங்க. கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தின் மேல் நான் காணப்படுவேன், தேவன் பேசுறாரு. ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலைகளிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல்லு. பயங்கரமா இருக்குது பழைய ஏற்பாட்டில். இவன் ஆரோன் யாரு? 30 லட்சம் பேர்ல தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகா பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் கிடையாது, மகா பிரதான ஆசாரியன். ஒரே ஒருத்தன் தான் அவன். அவனுக்கு கீழே இருந்தவங்களாம் பிரதான ஆசாரியர்கள். இவன் மகா பிரதான ஆசாரியன், ஒன்லி ஒன் மேன். கவனிங்க, 30 லட்சம் பேர்ல ஒருத்தன். அவனை பார்த்து அவன் வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை எடுத்துக்கிட்டு திரையை நீக்கிக்கிட்டு உள்ள தனக்காகவும் இஸ்ரவேல் மக்களுக்காகவும் ரத்தத்தை கிருபாசனத்தின் மேல 7 முறை தெளித்து பாவ நிவாரணத்தை உண்டு பண்ணலாம். தேவன் அப்படி ஒரு நியமத்தை வச்சிருந்தாரு. பாருங்க, அவனை பார்த்து சொல்றாரு, ஆரோன் சாகாதபடிக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியில் மேல் இருக்கிற கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளைகளிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல்லு. வருஷத்துல ஒரு முறை தான் வரணும். இவன் மகாபிரதான ஆசாரியனா இருக்கிறதுனால நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. வந்தானா செத்தான். பழைய ஏற்பாடு எவ்வளவு பயங்கரமா இருந்து. தேவன் பாருங்க, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் நம்ம அப்பா தான். புதிய ஏற்பாட்டில் ஆனால் மகா 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 பெரியவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வானங்களை யோசித்து பாருங்க. ராக்கெட்டில் ஏறி பாருங்க, மணிக்கு 10,000 கிலோமீட்டர் வேகத்தில் அது வானத்தை நோக்கி போகுது. பாருங்க, எத்தனையோ வாரங்கள் எத்தனையோ மாதங்கள் போகுது. ஆனால் வானத்தின் எல்லையை யாரும் டச் பண்ணதே கிடையாது. அங்கே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று வச்சுருக்குறாங்களாம். அங்கே போயிட்டு பாருங்க வர்றாங்க. சில நேரங்களில் நிலவுக்கு போகிறாங்க. ஆனால் நிலவை காட்டிலும் அதுக்கு மேலே பெரிய பெரிய கோளங்கள் பாருங்க. ரெட் சூப்பர் ஜாயிண்ட்னு சொல்லி ஒரு நட்சத்திரம் இருக்குதான், அதுக்குள்ள 110 சூரியனை வரிசையாக அடிக்கலாமா. என்ன அப்படியே தலையே சுத்துது. அவ்வளவு பெரியவர் நம்முடைய தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் ஆரோன் அப்படி ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. ஏன்னா மோசேனுடைய காலத்துல, ஆரோனுடைய காலத்துல இயேசு வரவில்லை. பாருங்க, மனுஷனுக்கு தேவ நீதி கொடுக்கப்படவில்லை. இயேசு பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நீதி கொடுத்தால் ஒழிய மனுஷன் தேவ சமூகத்துல தைரியமா வரவே முடியாது. ஆகவே பாருங்க, அவன் சாகாதபடிக்கு கிருபாசனத்தில அடிக்கடி வரக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு எச்சரிப்பு கொடு அப்படின்னு சொல்லி பாருங்க தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் நாமெல்லாம் மகாபிரதான ஆசாரியர்கள் கிடையாது, சாதாரண ஆட்கள் இல்லையா? ஆனா அந்த சாதாரண ஆட்களாகிய நமக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு பாருங்க. இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில அந்த பாருங்க, அந்த திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேல இருக்கிற கிருபாசன மூடி, அதைத்தான் சொல்றாரு. அந்த கிருபாசன தண்டையில தைரியமா வரலாமா, எந்த நேரத்திலையும் வரலாமா.
ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். மகா பெரிய தேவன் பாருங்க, அவர் வந்து நமக்கு நீதியை கொடுத்து, இயேசுவின் புண்ணியத்தின் மூலமாக நமக்கு நீதியை கொடுத்து எப்போ வேணாலும் வாப்பான்றாரு. தைரியமா வா, பயப்படாத. மக்கள் வந்து தேவ பிரசன்னத்தை பார்த்து பயந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 10 கற்பனை கொடுக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா, எக்காலம் சத்தம் வர வர பலமா இருந்துச்சாம், மலையெல்லாம் புகைக்காடா இருந்துச்சாம், பூமி அதிர்ச்சியா இருந்துச்சாம். பாருங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில தேவன் வந்து அவங்களோட பேசுறாரு. எனக்கு ஒப்பான ஒரு சிலையை உண்டு பண்ணாத, அதை வணங்காத, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. இந்த மாதிரி 10 கற்பனைகளை சொல்லி முடிச்ச உடனே மக்கள் வந்து பாருங்க, அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு அந்த கற்பனையை கர்த்தர் சொல்லி முடிச்சாரோ இல்லையோ, பேக்ல ஓடிட்டாங்க. பயந்து பேக்ல ஓடிட்டு, அப்பா சத்தம் தாங்க முடியல. மோசையை பார்த்து சொல்றாங்க, மோசே இனிமே தேவன் என்ன சொல்றாரோ அதை நீர் கேட்டு என்கிட்ட சொல்லும். தேவன் எங்கிட்ட நேரடியா பேச வேணாம், அவர் எங்கிட்ட பேசினார்னா நாங்க செத்து போயிடுவோம். அவ்வளவு பாருங்க, மோசையே சொன்னான், நானே பயந்து நடுங்கிறேன்டான். அந்த அளவுக்கு இருந்துச்சா பாருங்க தேவ பிரசன்னம். இன்னைக்கு பாருங்க, இயேசுவின் மூலமாய் தேவ நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால பாருங்க, தைரியமா அப்பா பிதாவே அப்படின்ட்டு வர்றோம். அவ்வளோ துணிகரமாக வந்துட்டு என் சமூகத்தில்னு சொல்லி தேவன் நம்மளை பார்த்து சொல்ல போகிறதே கிடையாது. எத்தனை நாள் வந்தாலும் சரி, எந்த நேரத்தில் வந்தாலும் சரி, வெல்கம் மை சன், வெல்கம் மை டாட்டர், நல்வரவு நல்வரவுன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை என்ன செய்றாரு, ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்க, அதுதான் புதிய ஏற்பாடு. அப்ப தேவனை பார்த்து எந்த பயமும் கிடையாது. இந்த நீதி நமக்கு தேவனுக்கு முன்பாக ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அப்படின்னால நம்ம வந்து பிசாசை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. we need not be fearful of the devil. பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பிசாசு அப்படின்னு சொன்னா உலகத்தான் நடுங்குறான். ஆனா நாம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்க, இயேசு பிசாசை எப்படி டீல் பண்ணார். திருப்போம் மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு போங்க. மார்க்கு 1ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன் 21 பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடினாலே அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 23 அவருடைய ஜெபாலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. பாருங்க, இயேசுவை பார்த்த உடனே அலறான் பிசாசு. இயேசுவே, உமக்கும் எங்களுக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர். தேவனுடைய பரிசுத்தர்ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், நீர் தேவனுடைய நீதிமான் என்று சொன்னாலும் ஒண்ணுதான். பாருங்க, பரிசுத்தமும் நீதியும் they go hand in hand, ஒரே மாதிரி தான் போகுது. பாருங்க, அப்ப பரிசுத்தர்னா பயப்படுறான், நீதிமான்னா பயப்படுறான் பிசாசு. பாருங்க, இயேசு வந்து அதட்டுறாரு, புறப்பட்டு போன்னு சொல்றாரு. உடனே மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது, அலறிட்டு ஓடுறான். தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய பாருங்க ஸ்லாக்கியம் இந்த நீதி. யோசித்து பாருங்க, இயேசு நீதிமானா இருந்தார் இல்லையா? அவருடைய நீதியை பார்த்து, அவருடைய பரிசுத்தத்தை பார்த்து பிசாசு நடுங்குறான், அலறிட்டு ஓடுறான். ஆனா அவர் பாவியை பார்த்து ஓட மாட்டான்.
அப்போஸ்தலர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, சில பாவிகள், ரட்சிக்கப்படாதவங்க, பிசாசு பிடிச்சவன்ட்ட போய், பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னு சொல்லி அந்த பிசாசுகள்ட்ட சொன்னானுங்களாம். உடனே அவனுக்குள்ள இருந்த பிசாசு கேட்டுச்சான், பவுல் இயேசு, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்துல 2 பேரையும் கனெக்ட் பண்ணி பேசுறான். உடனே அந்த பிசாசு கேட்டுச்சான், பவுலை அறிவேன், இயேசுவை அறிவேன். சொல்றான்ல, எங்க உண்மை என்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர்ன்னு சொல்றான் இல்லையா. இந்த மாதிரி அவனுக்கு கட்டளை கொடுத்த உடனே அவனுங்களை பார்த்து இந்த பிசாசு சொல்லுது, பவுலை அறிவேன், இயேசுவை அறிவேன், நீ யாரு என்னை விரட்டுறதுக்கு? நீ யாரு? நீ நம்ம கோஷ்டி உள்ள ஆள் இல்லையா? நீ பாவியா இருக்கிற மனுஷன், நீ எப்படி என்னை விரட்டலான்னு சொல்லி அவன் மேல அந்த பிசாசு பிடிச்சவன் அந்த 7 பேர், அவங்க 7 பேர் தான் வந்து பிசாசை விரட்டுறதுக்கு வந்தாங்க. அந்த 7 பேர் மேல பாஞ்சு பாருங்க, அத்தனை பேரையும் அடிச்சு காயப்படுத்தி சட்டையட்டையெல்லாம் கிழிச்சு நிர்வாணமா விரட்டி விட்டான். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். பாவிகளை பார்த்தெல்லாம் பிசாசு நடுங்க மாட்டான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து பிசாசு என்ன செய்யறான்? நடுங்குறான். நல்லா கவனிங்க, இதை மனசுல நல்லா பதிச்சுக்கணும். நீங்க என்னமோ ரொம்ப கெட்டிக்காரராக இருக்கிறதுனால, நீங்க என்னமோ பாருங்க ரொம்ப யோக்கியமான ஆட்களா இருக்கிறதுனால உங்களை பார்த்து அவன் பயப்படுறதில்ல. உங்களுக்கு தேவ நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, நீங்க தேவனுக்கு முன்பாக நீதிமான்களா இருக்கிறதுனால பிசாசு உங்களை பார்த்து என்ன செய்யறான்? நடுங்குகிறான். அதான் சத்தியம். இருக்கிறீங்களா? இயேசுனுடைய அதே நீதி, இயேசுவை பார்த்து நடுங்கி ஓடுறான் இல்லையா, அலறிட்டு ஓடுறான் இல்லையா, அதே நீதி, இயேசுக்கு இருந்த அதே நீதி இன்னைக்கு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல எந்த வேரியேஷனும் கிடையாது. இயேசுவுக்கு ஒரு நீதி, நமக்கு ஒரு நீதி. இயேசுவுக்கு இருக்கிறதுல டாப்பான நீதி, நமக்கு இருக்கிறதுல லோவான நீதி அப்படி இல்லை. அதே நீதி, சேம் ரைட்டியஸ்னஸ். இயேசுவினிடத்துல இருந்து அதே நீதியை பாருங்க தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். பாருங்க, இயேசுவை நமக்காக தேவன் பாவமாக்கினார், நம்மை இயேசுவுக்குள் நீதியாக்கினார். அதான் சத்தியம். எல்லாமே கடந்த காலம்தான், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக முடிஞ்சு போன கதை. இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு பாவமானார். அவருடைய நீதியை நம்ம மேல என்ன செஞ்சிட்டாரு? கடத்தி விட்டுட்டாரு. இப்ப நாம தேவனுடைய நீதியை உடையவர்களாக இருக்கிறோம். இது விளங்கிடுச்சுன்னா பாருங்க, பிசாசை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம், தைரியமா ஏத்து நிற்போம். அப்பொழுது அவன் நம்மளை பார்த்து பயந்து என்ன செய்வான்? ஓடி போவான். பாருங்க, பிசாசனுடைய கிரியை அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க நீதியின் உணர்வோடு இருந்தீங்கன்னா போதும், நீங்க போனாலே பிசாசு ஓடி போயிடுவான். ஒரு முறை ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தேன் பாருங்க ஒரு அம்மாவுக்கு. அந்த அம்மா என்னை பார்த்து சொல்லுது, என்னை ரத்தத்துக்குள்ள முக்காத, என்னை ரத்தத்துக்குள்ள முக்காதன்னு. எனக்கு அப்பதான் வெளிச்சம் வந்துச்சு. அது வந்து பிசாசே சொல்லிட்டான், அது தண்ணி இல்ல ரத்தம்னு. அது இயேசுவின் ரத்தம்னு கன்சிடர் பண்றான் பாருங்க அவன். நான் அப்புறம் வேகமா முக்கி எடுத்துட்டேன். கவனிங்க, பயப்படுறான் பிசாசு. நான் நினைக்கிறேன் அன்னைக்கே ஓடிட்டான் அந்த அம்மா விட்டுட்டு. ஞானஸ்தானம் எடுத்த உடனே பிசாசு ஓடி போயிட்டான். ஒரு விடுதலை வந்துருச்சு பாருங்க. அன்னைக்கு அது அந்த அம்மா சொன்னதுனால. ஆனா கிட்டத்தட்ட நிறைய அப்படி நடக்குது, சொல்லாமலே பிசாசு ஓடி போயிடுறான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தாலே பிசாசு இடத்த காலி பண்ணிடுறான். வேற ஆளை பார்க்கலான்ட்டு அவன் என்ன செய்யறான்? ஓடி போயிடுறான். இப்போ இதெல்லாம் புரிந்து கொண்டு நாம பாருங்க, நமக்கு நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நின்னா போதும். அருமையானவர்களே, பிசாசு என்ன செய்யறான்? ஓடி போகிறான் என்பதை தெரிந்து கொள்ள. இயேசுக்கு கொடுக்கப்பட்ட அதே நீதி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படி நீதிமானா இருந்தாரோ அதே போலவே இன்னைக்கு நாம நீதிமான்களா இருக்கிறோம். இயேசு இந்த உலகத்துல இல்லை, ஆனா நாம இந்த உலகத்துல இருக்கிறோம். என்ன ஆச்சரியம் பாருங்க. இயேசுவின் அடியார்களாக பாருங்க, குட்டி இயேசுக்களாக இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம்.
பாருங்க, இயேசு எப்படி தேவனுடைய பரிசுத்தரா இருந்தாரோ, இயேசு எப்படி தேவனுடைய நீதிமானா இருந்தாரோ, அதே போல நாமும் இன்னைக்கு தேவனுடைய பரிசுத்தர்களாய் தேவனுடைய நீதிமான்களா இருக்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? ஏசாயாவுக்கு போங்க. ஏசாயா 59. ஏசாயா 59 17ஆம் வசனம் பாருங்க. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசிலே தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். பாருங்க, இயேசு நீதியை மார்க்கவசமாக அணிந்திருந்தார். கவனிச்சிங்களாங்க? இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம் அது. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து. பிசாசு இருக்கிறானே, அவன் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தான் குறி வைக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தான் பிசாசு எப்பவுமே அதில் குறிப்பாக இருக்கிறான். மார்க்கவசம் இந்த இருதயத்தை பாதுகாக்குது இல்லையா? மார்க்கவசம் பிரஸ்ட் பிளேட், அது இருதயத்தை பாதுகாக்கிறது. அதே போல இந்த நீதிங்கிறது ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதுகாக்கிற ஒன்று, இருதயத்தை பாதுகாக்கிற ஒன்று. பாருங்க, அந்த இருதயத்தை பாதிப்பதற்கு பிசாசு பயன்படுத்துகிற ஆயுதம் என்னன்னா பொய். நாம இருதயத்தில் என்னத்தை விசுவாசிக்கிறோம்? சத்தியத்தை விசுவாசிக்கிறோம் இல்லையா? தேவனுடைய வார்த்தை சத்தியமா இருக்கிறது, நம்ம அதை அப்படியே விசுவாசிக்கிறோம். இயேசு சத்தியமா இருக்கிறார், நம்ம இயேசு என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிகள்? எல்லாரும் சொல்லுவோம், நான் ஒரு விசுவாசி, நான் அவிசுவாசி அல்ல. இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ஒரு விசுவாசி, நான் அவிசுவாசி அல்ல. இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ஒரு விசுவாசி, நான் அவிசுவாசி அல்ல. ஐ எம் எ பிலீவர் அண்ட் ஐ எம் நாட் அ டவுட்டர். நான் விசுவாசிக்கிறவன், அதனால நான் சந்தேகிக்கிறவன் அல்ல. எதை விசுவாசிக்கிறோம்? சத்தியத்தை விசுவாசிக்கிறோம், இயேசு விசுவாசிக்கிறோம், அதை உள்ளத்தில் நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் பிசாசு பாருங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தையே குறி வைக்கிறான். ஏன்னா ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுத்துட்டா ஒரு விசுவாசியை கெடுத்துடலான்றது அவனுக்கு தெரியும். அதனால தான் தேவன் நமக்கு சொல்றாரு, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று. நல்லா இருக்கணும்னு விரும்புறியா? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? எதிர்காலத்தில் தேவ ஆசீர்வாதங்கள் உன்னை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன்னுடைய வாழ்க்கை வல்லமையுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்துக்கொள். ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுக்கிறதுக்கு தான் பிசாசு என்ன செய்யறான்? போராடுறான். அதுக்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் பொய். இந்த பொய்யை ஏற்றுக்கொள்ளும் போது சத்தியத்தின் மேல உள்ள விசுவாசம் போய்விடுகிறது, அவிசுவாசம் விடுகிறது. அவிசுவாசத்தின்படி செயல்பட்டால் தோல்வி உண்டாகிறது. கவனிங்க, ஆதாமும் ஏவாளும் இப்படிதான் விழுந்தாங்க. பிசாசு அவரிடத்துல சத்தியத்துக்கு விரோதமான பொய்யை பேசினான். பொய்யை நம்பினார்கள், சத்தியத்தை விட்டுட்டு பொய்யின்படி செயல்பட்டார்கள், விழுந்து போனார்கள். அது போலவே தேவனை விசுவாசிக்கிறவரிடத்திலும் பொய் சொல்றான். நல்லா கவனிங்க, விவரமா பேசிட்டு இருக்கிறேன். தேவனை விசுவாசிக்கிறவரிடத்திலும் பொய் சொல்றான். என்ன பொய் சொல்றான்? நீ ஒரு பாவி, யூ ஆர் அ சின்னர் அப்படிங்கிறான். அது உண்மையா? நாம பாவிகளா? இல்லை. நம்ம யாரு? சத்தமே வர மாட்டேங்குது. நீதிமான்கள். நம்ம நீதிமான்கள் ஆக்கினவர் யார்? தேவன், இயேசு. பாருங்க, ஆனா பிசாசு என்ன செய்யறான்? நீ ஒரு பாவி என்று சொல்லுகிறான். அந்த பொய்யை நம்பணும்னா ஆவிக்குரிய ஜீவியம் கெட்டே போயிடும். ஏன்னா அவன் ஆவிக்குரிய ஜீவியத்தை தான் குறி வைக்கிறான். அப்ப ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும்னா பிசாசுனுடைய பொய்யை அவாய்ட் பண்ணணும். பிசாசு என்ன பொய் சொல்றான்? நீ ஒரு பாவின்றான். கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைய ஊழியக்காரரையும் விசுவாசிகளையும் இந்த பொய்யை வச்சு வஞ்சித்து வச்சிருக்கிறான். நீ ஒரு பாவின்னு அநேகர் இடத்துல சொல்லியிருக்கிறான். ஆவிக்குரிய ஜீவியம் தளர்ந்து போயிருக்கிறது அநேகருக்கு. பாருங்க, ஏன்னா நான் ஒரு பாவின்னு சொல்லி நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க. நான் கூட கேட்டிருக்கிறேன்,
நிறைய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நானே கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே பாவியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்பட்ட பாவியின் மேலே கிருபையாயிரும் ஆண்டவரே அப்படின்னு. திருச்சியில் ஒரு அம்மா ஒரு ஜெப கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த அம்மா ஜெபம் பண்ணுது, நாங்களும் பாவிகளாக உங்களுடைய சமூகத்தில் வரேன். நான் சொன்னேன், ஐயோயோ என்னையும் சேர்த்து இழுத்துருச்சு இந்த அம்மா. நான் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே இந்த அம்மா சொன்ன மாதிரி நான் பாவி கிடையாது. கவனிங்க, இது ஆவி குறிச்சது கெடுத்த போயிடும், போட்டுரும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ நான் நீதிமான் என்கிற அந்த மார்க்கவசத்தை போட்டுக்கோ, நான் நீதிமான் என்கிற அந்த மார்க்கவசத்தை தரித்துக்கொள். அப்ப பிசாசுனுடைய குற்றச்சாட்டுகளுக்கு நீ உட்பட மாட்டாய். கவனிங்க, பிசாசு ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட என்ன சொன்னா, இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு. தேவன் பேசுனதுக்கு நேர எதிராக பேசுறான். தேவன் சத்தியத்தை பேசுறான், இவன் பொய்ய பேசுறான். இன்னைக்கு அதே மாதிரிதான் பாருங்க, பிசாசு பொய்ய பேசியே மக்களை வஞ்சித்து வச்சிருக்கிறான். பாருங்க, உலகம் முழுவதையும் பிசாசு ஏமாத்தி வச்சிருக்கிறான். எதனால? பொய்யினால. பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய படித்தவங்க, அறிவாளிகள், மேதைகள் எல்லாரும் அவனுடைய வஞ்சகத்துக்கு கீழே இருக்கிறாங்கன்றது பாருங்க பெரிய ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்குது. ஆனா கர்த்தர் நம்முடைய கண்ணை திறந்து விட்டு பாருங்க, வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு, சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு, நீதிக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்ம போல பாக்கியவான்கள் யாரும் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலே நீ பாக்கியவான். எல்லாரும் சொல்லுவான், நான் இஸ்ரவேலன், நான் பாக்கியவான். இன்னொரு முறை சொல்ல, நான் இஸ்ரவேலன், நான் பாக்கியவான். இன்னொரு முறை சொல்ல, நான் இஸ்ரவேலன், நான் பாக்கியவான். நாம தான் பாக்கியவான்கள் பாருங்க. ஏன்னா பிசாசுனுடைய வஞ்சகத்துக்கு தப்பி இருக்கிறோம். பிசாசு பொய்யை வச்சு அந்த சத்தியத்தை அட்டாக் பண்றான் இல்லையா? திருப்புங்க மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் போங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் பாருங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. என்ன, எப்ப நடந்துச்சு இது? இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறாரு. கரையேறும்போது என்ன நடந்துச்சு? வானத்திலிருந்து பாருங்க, தேவ ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் அவர் மேல இறங்குறாரு இல்லையா? தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்குறாரு. இறங்கி முடிச்ச பிறகு வானத்திலிருந்து ஒரு சத்தம் வேற வருது. எப்பவுமே ஆவியானவர் வரும்போதே வார்த்தையும் வரும், வார்த்தை வரும்போதே ஆவியானவரும் வருவார். இது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு அரிய சத்தியம். ஆவியானவர் இயேசுவின் மேல இறங்கின மாத்திரத்தில் வானத்திலிருந்து ஒரு சத்தம், தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? இவர் என்னுடைய என்ன குமாரன்? சத்தமா சொல்லுங்க, நேசகுமாரன், சன் ஆஃப் மை லவ். பாருங்க, நான் நேசிக்கிற குமாரன் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்யறாரு? ஒரு சத்தம் கொடுக்கிறாரு. நல்லா கவனிங்க. இப்போ அது முடிஞ்ச உடனே 1ஆவது வசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரனா யாரு? பிசாசு. அவரிடத்தில் நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அட்டாக் பண்றான் பாருங்க. எதை அட்டாக் பண்றான்? சத்தியத்தை அட்டாக் பண்றான். சத்தியத்தை இப்பதான் தேவன் சொன்னாரு. என்ன சொன்னாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆனா நல்லா பாருங்க, பிசாசுனுடைய வஞ்சகத்தை பாருங்க. கொடிய வஞ்சகம். எதை மறைச்சிட்டான்? நேசன்ற வார்த்தையை விட்டுட்டான் பாருங்க. நீர் தேவனுடைய குமாரனை ஆனால், எப்படி சொல்லியிருக்கணும்? நீர் தேவனுடைய நேசகுமாரனை ஆனால். அந்த நேசத்தை விட்டுறான். அதாவது என்ன சொல்றான்? தேவன் உன்னை நேசிக்கலன்றான். தேவன் உன்னைய நேசிக்கல அப்படிங்கிறான். தேவனுடைய குமாரனை ஆனால் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன? அடுத்த அட்டாக் என்னன்னா, குமாரனும் கிடையாது நீ. தேவன் உன்னை நேசிக்கவும் இல்லை, நீ தேவனுடைய குமாரனும் கிடையாது. அட்டாக் பண்றான் பாத்தீங்களா? தேவன் என்ன சொன்னாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன்றாரு, இவன் இல்லைன்றான். ஆதாம் ஏவாளுக்கு என்ன செஞ்சானோ அதே தாங்க சொல்றான்.
ஆனா இயேசுவை பற்றி நம்ம என்ன வாசிக்கிறோம்? நீதியை மார்க்கவசமாக தரித்திருந்தார், இல்லையா? அந்த மாதிரி நீ சந்தேகத்தை கிளப்புற சந்தேகத்துக்கெல்லாம் நான் உட்பட மாட்டேன். நான் தேவனுடைய குமாரன் தான், நித்தியமாய் நான் அவருடைய குமாரன் தான் சொல்லிட்டு அவனை விரட்டுறாரு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே சொன்ன மாத்திரத்தில் ஓடிட்டான். அடுத்த இதுக்கு போயிட்டான். பாருங்க, இன்னைக்கு நம்மகிட்டையும் சொல்லுவான். இது ஏன் பாடம்னா, இயேசுவை பற்றிய பாடம் மட்டும் இல்லை, நம்மை பற்றிய பாடமும் அப்படிதான். நம்மகிட்டையும் என்ன சொல்றான்? கடவுள், நீ தேவனுடைய குமாரன் கிடையாது, நீ நீதிமான் கிடையாது, நீ ஒரு பாவி, கடவுள் உன்னை நேசிக்கல அப்படிமா. நீங்களும் நானும் என்ன சொல்லணும்? அவனுக்கு ஆன்சர் பண்ணணும். சில நேரங்களில் பல உணர்வுகள் நம்மளை சூழ்நிலைகள் மூலமாக, சில ஆட்கள் மூலமாக பல உணர்வுகளை ஏற்படுத்துவான். காட் இஸ் நாட் லவ்விங் யூ, உன்னை கடவுள் நேசிக்கல, உன்னை மறந்துட்டாரு, உன்னை கைவிட்டுட்டாரு. இப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் பிசாசு என்ன செய்வான்? ஏற்படுத்துவான். நீங்களும் நானும் அவனுக்கு ஆன்சர் பண்ணணும். என்ன ஆன்சர் பண்ணணும்? தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க, என் தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, வானம் பூமி ஒளிந்து போகும், அவருடைய அன்பு மாறவே மாறாது. என்னை நேசிச்சிட்டாரு, உலக தோட்டத்துக்கு முன்பதாகவே என்னை தெரிஞ்சுக்கிட்டாரு, நான் அவருடைய பிள்ளை, அதுல இருந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஐ ஆம் தி சன் ஆஃப் ஹிஸ் லவ். அவர் நேசிக்கிற குமாரன் நான். கவனிங்க, பிசாசுனுடைய சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இப்படிதான் பிசாசை என்ன செய்யணும்? எதிர்த்து நிக்கணும். அப்புறம் பாருங்க, அது போலவே நீதியை குறித்து சந்தேகத்தை என்ன செய்வான்? கிளப்புவான். நான் நினைக்கிறேன், இயேசுவுக்கும் அந்த நீதியை குறித்த சந்தேகத்தை, குமாரனை குறித்து சந்தேகத்தை கிளப்புனா, அந்த கடவுள் உன்னை நேசிக்கலன்ற ஒரு சந்தேகத்தை கிளப்புனா, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. நான் நினைக்கிறேன் நீதியை குறித்த சந்தேகத்தையும் கிளப்பிருப்பான். ஏன்னா அவன் சோதிச்சது 40 நாள் இரவும் பகலும். நீங்க லூக்காஸ் விஷயத்தில் வாசித்து பாருங்க, 40 நாட்கள் இரவும் பகலும் சோதிக்கப்பட்டார். எத்தனை சோதனையை கொண்டு வந்தான்னு தெரியல. பைபிள்ல போட்டிருக்கு, அவர் நம்மை போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. சோதனையுடைய ஒரு சின்ன பகுதியை தான் இங்க வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனா 40 நாள் சோதிச்சிருக்கிறானே, என்னெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான். நீ நீதிமான் கூட கிடையாதுன்னு சொல்லியிருப்பான். ஆனா இயேசு அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. நீதியை மார்க்கவசமாக தரித்து கொண்டார். இருக்கிறீங்களா? இப்ப நாமளும் பாருங்க, நீதியை மார்க்கவசமாக தரித்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுனுடைய நீதி அது. இயேசு போட்டிருந்த நீதி, இயேசு மார்க்கவசமாக தரித்திருந்த நீதி. அதே நீதியை, அதே உணர்வை நாம நல்லா வளர்த்து கொள்ளணும். அப்பதான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் பத்திரமா இருக்கும். அப்பதான் நாம ஜெபிக்கிறவர்களா இருக்க முடியும். நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பாருங்க, அதற்கு அவரால் பதில் கொடுக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு போவோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13. ஆகையால் நீங்கள் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுவாங்க, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கவனிங்க, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், மனுஷனுடைய சர்வாயுத வர்க்கம் கிடையாது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். இதைத்தான் இயேசு போட்டிருந்தாரு இல்லையா? அங்க ஏசாயா 59:17 அதைத்தான் பார்க்கிறோம். இயேசு போட்டிருந்த அதே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு. கவனிங்க, இப்போ 14ஆம் வசனம் பாருங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் நில்லுங்கள். தேவனுடைய மக்களை கவனிங்க, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. கொடுத்திருக்கிறாரு. போடுறதோ போடாததோ உங்களை பொறுத்தது, என்னை பொறுத்தது.
டெய்லி எடுத்து மாட்டிக்கணும் இந்த நீதி என்னும் மார்க்க வசத்தை. என்ன சொல்லணும்? கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான் என்பதை பாருங்க நாம தொடர்ந்து எடுத்து போட்டுக்கொள்ளணும். சில ஐயாமார் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க ஒய்ஃபுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நகையை வாங்கி கொடுப்பாங்க. சில நேரங்களில் ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காகவே ஐயாமார் வந்து இந்த மாதிரி பர்த்டே கிஃப்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நல்ல செயினாக வாங்கி கொண்டாந்து கொடுப்பாங்க. ஐயாமாருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா அந்த அம்மாமார் அதை போடணும்னு சொல்லி எதிர்பார்த்து அதை வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் சில அம்மாமார் இருக்கிறாங்க, கலட்டி பத்திரமா பீரோவில் வச்சுருவாங்க, வச்சுட்டு அதை போடுறதே கிடையாது. அந்த ஐயா சொன்னாலும் போடுறது கிடையாது. இப்படி ஆட்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அந்த மாதிரி பாருங்க, தேவன் நம்மளை பார்த்து நீதியை எடுத்து போட்டுக்கோ, நீதியை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆலோசனை சொல்றாரு. நம்ம டெய்லி போடுறோமா இல்லை கழட்டி பீரோவில் வச்சிடறோமா? கவனிங்க, எடுத்து போட்டுக்கணும். டெய்லி மார்க்க வசத்தை எடுத்து போட்டுக்கொள்வோமானால் அருமையானவர்களே, நாம் வந்து ஆவிக்குரிய ஜீவியத்திலே பாதுகாவலாக இருப்போம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய ஜீவியம் பத்திரமா இருக்கும்போது ஜீவ ஊற்று நம்முடைய வாழ்க்கையிலே பெருக ஆரம்பிக்கும். வாழ்க்கை வெற்றி நிறைந்த வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். சரி, இப்போ நீதிமொழிகள் 12க்கு போங்க. நீதிமொழிகள் 12 முதல்ல 21 வாசிப்போம், அப்புறம் 28 வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 21ஆம் வசனம், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஹலோ, இருக்கிறீங்களா? நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஏன்? இந்த நீதி அவனை பாதுகாக்கிறதா இருக்கிறது. பாருங்க, நோ ஈவில் மிஸ்ஃபார்ச்சூன் calamity shall come upon the righteous. அதாவது தீங்கு எதுவும், அபத்தம் எதுவும், அழிவு எதுவும் நீதிமானுக்கு வராது. அப்ப நாம என்ன சொல்லணும்? நான் தேவனுடைய நீதிமான், எனக்கு தீங்கு வராது, அபத்தம் வராது, அழிவு வராது. இருக்கிறீங்களா? என்ன பிரதர் அப்படி தைரியமா சொல்லிட்டீங்க? அதெல்லாம் வந்துதான் போ. அது அப்படி நீங்க விசுவாசிங்கன்னா உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. ஆனா நான் தேவனுடைய வார்த்தையை வாசித்துட்டு இருக்கிறேன். இது தேவனுடைய வார்த்தையா இல்லையாங்க? சிலருக்கு ஏறவே மாட்டேங்குது என்ன சொன்னாலும். விசுவாசத்தின் வார்த்தைகள்னா அவங்களுக்கு சிலருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஹலோ, எத்தனை பேருக்கு விசுவாசத்தின் வார்த்தைகள் பிடிக்குது? பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது அதெல்லாம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? பைபிள்ல போட்டிருக்குதே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்னு. அன்புதான் பிரதர் முக்கியம். முக்கியம்தான், அன்பு முக்கியம் இல்லைன்னு யார் சொன்னா? ஆனா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் போட்டிருக்குதே. அன்பு இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் போடலையே. எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்றது? அப்ப விசுவாசம் ரொம்ப முக்கியம் இல்லையா? தேவன் வந்து கிருபையா கொடுக்கிறாரு. அதை விசுவாசத்தின் கரங்களை நீட்டி நாம் என்ன செய்யறோம்? வாங்கிக்கிறோம். தேவன் கிருபையா கொடுத்தாலும் விசுவாசத்தின் கரங்களை நீங்க நீட்டலைன்னா உங்களுக்கு அது வந்து கிடைக்காது. ரொம்ப சிம்பிள். ஆகவே இங்க பாருங்க, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு தேவன் சொல்லியிருக்கிறார். அப்ப நீதிமொழிகள் 12:21 படி நான் நீதிமான், எனக்கு தீங்கு வராது, அபத்தம் வராது, அழிவு வராது. ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன தொடரும்? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏன்? நீதி நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. சரி, 28ஆம் வசனம், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அல்லேலூயா. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. இல்லை பிரதர், அது மரணமும் ஜீவனும் அப்படியே கலந்துதான் பிரதர் இருக்கும். அது உங்க விசுவாசம்னா அது உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கிடவுது. நான் என்ன விசுவாசிக்கிறேன்? நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. இருக்கிறீங்களா? I reject death. I refuse to accept sickness. I refuse to accept fear. I refuse to accept doubt.
சந்தேகத்தை ஏற்க மறுக்கிறேன், பயத்தை ஏற்க மறுக்கிறேன், வியாதிகளை ஏற்க மறுக்கிறேன். நான் தேவனுடைய நீதிமான். நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை. கர்த்தர் என்னை பார்த்து சொல்றார், உன் விசுவாசத்தின் முடி உனக்கு ஆக கிடவுது. அல்லேலூயா. சிலர் யோசிக்கிறீங்க, நல்ல வேளை வந்தோம் பைபிள் ஸ்டடிக்குன்னு. கவனிங்க, என்ன அருமையான சத்தியம் பாருங்க. நீதிமொழிகள் 11:4. நீதிமொழிகள் 11:4. கோபாக்கினின் நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். மரணம் இல்லாமல் இல்லை இந்த உலகத்துல. மரண இருளின் பள்ளத்தாக்கு தான் இந்த உலகம். ஆனா மரணம் நம்மளை மோதும் போது நீதி இருக்குது நமக்கு. பாருங்க, மார்க்கவசம் இருக்கிறது. அந்த நீதி நம்மை மரணத்துக்கு என்ன செய்கிறது? தப்புவிக்கிறது. நீதி நம்மை மரணத்துக்கு தப்புவிக்கிறபடினால்தான் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. பாருங்க, அப்ப பாவத்துக்கும் வியாதிக்கும் தரித்திரத்துக்கும் அகால மரணத்துக்கும் விபத்துகளுக்கும் எல்லாவற்றுக்கும் இந்த நீதி நம்மை தப்புவிக்கிறதாய் இருக்கிறது. நம்ம வேலை என்ன? நான் நீதிமான். தேவன் என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது. பாருங்க, நீதி ஆளுகை செய்யும் போது ஜீவன் ஆளுகை செய்கிறது. நீதி நம்மை ஆண்டு கொண்டு இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில தேவ ஜீவன் என்ன செய்கிறது? வேலை செய்கிறது. அருமையானவர்களே, தேவ ஜீவன் உலகத்தில் இருக்கிற மரண சக்திகளை பார்க்கலும் பெரியது. பாருங்க, தேவன் பிசாசை பார்க்கலாம் பெரியவர், அவருடைய ஜீவன் மரணத்தை பார்க்கலாம் பெரியது. கவனியுங்கள், தேவ ஜீவன் நீதி நிமித்தமாக ஆண்டு கொண்டிருக்கிறது என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அப்ப தேவ ஜீவன் நம்ம ஆண்டு கொண்டிருக்கிறபடினால மரண சக்திகள் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. ஜீவனும் மரணமும் ஒன்றை ஒன்று உரசுமானால் ஜீவன் ஜெயிச்சிரும், மரணம் தோத்து போயிடும். ஆமென். ஜீவன் மரணத்தை விழுங்கக்கூடியது ஒன்று என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் ஜீவன் அது இன்னைக்கு நீதி நிமித்தமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனும் மரணமும் உரசுச்சுன்னா ஜீவன் மரணத்தை விழுங்கிரும். பாருங்க, அப்புறம் ஜீவன் மட்டும்தான் இருக்கும். இதை நாயனூர் விதவையின் மகன் உயிர்ப்பிக்கப்பட்டானே, அதில் அப்படியே பார்க்குறோம். பாருங்க, அவர் வாலிபன் மரிச்சு போயிட்டான். அவங்க அம்மா ஏற்கனவே கணவரை இழந்த ஒரு கைம்பெண், ஒரு விதவை. அவளுடைய ஒரே நம்பிக்கை இந்த வாலிப மகன்தான். அவனும் செத்து போயிட்டான். ஊராரில் வெகு ஜனங்கள் அந்த சவ ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த கைம்பெண்ணுக்கு ஆதரவு, அதாவது ஆறுதல் சொல்லும்படியாக அத்தனை பேர் என்ன செஞ்சிட்டாங்க? கலந்துக்கிட்டாங்க. அவரு அந்த வாலிபனை அடக்கம் பண்ணும்படி பாடையில் அவனை தூக்கிட்டு வர்றாங்க. இயேசு சீஷர்களை கூப்பிட்டு எதுக்க வர்றாரு? ஒன்று மரண பவனி வருகிறது, அடுத்தது எதுக்க ஜீவ பவனி வருகிறது. இந்த மரண பவனியும் ஜீவ பவனியும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. இயேசு பாடையை தொட்டார். தொட்ட மாத்திரத்தில் வாலிபனே எழுந்துரு. தொட்ட உடனே நடந்தவங்களாம் நின்றுட்டாங்களாம். வாலிபனே எழுந்துருன்னு சொல்றாரு. பைபிளில் போட்டிருக்கு, செத்தவன் எழும்பி உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டான். பேச்செல்லாம் அடக்கிட்டு தான் செத்து போயிட்டான் போல. இப்போ ஜீவன் வந்த உடனே பேச ஆரம்பிச்சிட்டான். கவனிங்க, எல்லாரும் நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லைன்னு சொல்லி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தி பாருங்க, ரெண்டு கூட்டமும் சேர்ந்து இப்போ வீட்டுக்கு ஜீவ பவனியாகவே போகிறது. மரண பவனி முடிஞ்சு போச்சு, இப்போ டோட்டலாகவே ஜீவ பவனி ஆயிடுச்சு. பாருங்க, ஜீவன் மரணத்தோட உரசுனா ஜீவன் ஜெயிச்சிருங்க. அந்த ஜீவன் தான் நமக்குள்ள இருக்குது. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, நீதிமொழி 10:6.
நீதிமொழிகள் 10:6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். எத்தனை பேர் உங்க வீட்டில் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தங்கணும்னு விரும்புறீங்க? நிறைய பேர் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கவே மாட்டேங்குது, ஓடிடுது. கர்த்தர் சொல்றாரு, ஓட விடாத, பிடியாத. எப்படி பிடி? நான் நீதிமான். ஆசீர்வாதமே, நீ ஒரு ஆள் வீட்டில் இருக்கணும்னு நினைச்சேன்னா என் வீட்டில் தான் இருக்க முடியும். நான் தான் அந்த ஆளு. கவனிங்க, ஆசீர்வாதம் தலை மேல தங்கின ஒரு ஆளு வேதத்தில் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாம். அவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமளும் அப்படிதான், ஆபிரகாம் மாதிரியே தான். நம்ம அப்பா அவரு, விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பேன் அவரு. அவர் எப்படி நீதிமான் ஆனாரு? தேவனை விசுவாசத்தினால நீதிமான் என்று எண்ணப்பட்டான். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15:6. ஆதியாகமம் 15:6. அவன் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கவனிங்க, நீதியாக எண்ணினார். நீதிமான் என்று சும்மா கன்சிடர் பண்ணிக்கிட்டாரு. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமை போல நாம தேவனை விசுவாசிக்கிறோம், இயேசு விசுவாசிக்கிறோம் இல்லையா? நம்மளை நீதியாக எண்ணல, நம்ம நீதிமானாகவே ஆக்கிட்டார். ஆபிரகாம் காட்டிலும் நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஆட்கள். கவனிங்க, இப்ப ஆபிரகாம் நம்மை போல தேவனை விசுவாசி நீதிமான்கிற அந்த சாக்கியத்துக்குள்ள வந்த மாத்திரத்தில் பைபிளில் போட்டிருக்கு, தேவன் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஏன்? அவன் நீதிமான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய தலை மேல தங்கி இருந்தது சாகிற வரைக்கும். பாருங்க, மற்றவங்கெல்லாம் குறைபட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க, இவன் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறான். மற்றவங்கெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க, இவன் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான். தேவனுடைய மக்களை கவனிங்க, இன்னைக்கு நாம ஆபிரகாமை போல தேவனை விசுவாசிக்கிறோம், அவருடைய நீதியை நமக்கு தந்திருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், நம்ம தலை மேல ஆசீர்வாதம் தங்கியே இருக்கும். யாருக்கு தங்குதோ இல்லையோ, உங்களுக்கு தங்கும், எனக்கு தங்கும். இருக்கிறீங்களா? ஆசீர்வாதம் எங்க வீட்டில் தங்கும், ஆசீர்வாதம் என் தலை மேல தங்கும். ஏன்னா நான் தேவனுடைய நீதிமான். நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கும். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் தயவுசெய்து எழுதினார். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுனுடைய கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய நீதியை எங்களுக்கு தந்திருக்கிறீர். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம், தேவனுடைய நீதியை உடையவர்களாக இருக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நீதி நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம். ஆசீர்வாதங்கள் மக்களுடைய சிரசின் மேலே தங்கி இருப்பதாக, ஆசீர்வாதங்கள் மக்களுடைய வாழ்க்கையிலே தங்கி இருப்பதாக, ஆசீர்வாதங்கள் மக்களுடைய வீட்டிலே தங்கி இருப்பதாக தகப்பனே விதமாக செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.